இயற்கை ஒரு விசித்திரமான ஓர் விஞ்ஞானி. ஓர் உயிரினத்துக்கு எவ்வளவு பலத்தை கொடுக்கின்றதோ அதே அளவுக்கு பலவீனத்தையும் கொடுத்து விடுகின்றது. அவற்றை முறையாக பயன்படுத்தி வாழ்வதும் வீழ்வதும் அவற்றின் செயற்பாடுகளை பொறுத்தது. உயிரினங்களின் உயிர் வாழும் தகமைகள் சொல்லும் கதைகள் பல சுவாரஸ்யங்களை கொண்டது. அதில் தேள் சற்று விசித்திரமானது என்றே சொல்ல வேண்டும். தேள் பற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக அவதானியுங்கள். சுவாரஸ்யங்களை தவறவிடாதீர்கள். உலகில் மொத்தம் 2000 வகையான தேள்கள் உள்ளன. அவற்றில் 25 வகையான தேள்கள் வீரிய விஷத்தன்மை கொண்டவை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல வில்லாதி வில்லன் தேளுக்கு தன் உடல்தான் ஆயுதம். தேள் ஒரு வருடம் முழுவதும் உணவு இல்லாமல் வாழக்கூடியது. தேளானது வளர்சிதை மாற்றத்தை கொண்டது. வளர்சிதை மாற்றத்தை மெதுவாக்கும் திறன் தேள்களுக்கு உண்டு. தேள் புத்தக நுரையீரலை கொண்டிருப்பதால், அதாவது ஏட்டு நுரையீரலை கொண்டிருப்பதால் அவை 48 மணி நேரம் நீருக்கு அடியில் மூழ்கி உயிர் வாழக்கூடியவை. தேளானது கடினமான வறண்ட சூழலிலும் வாழக்கூடியது. இதற்கு அதன் உணவிலிருந்து கிடைக்கும் ஈரப்பதன் மட்டுமே அவசியம் ஆகும். அத்துடன் ஆக்சிஜனின் 10ல் 1 பங்கு மட்டுமே அவை உயிர் வாழ தேவைப்படுகின்றது. இயற்கை ஓர் விசித்திர விஞ்ஞானி. ஏனெனில் தேளுக்கு 12 கண்களை கொடுத்த இயற்கை சரியான பார்வை திறனை கொடுக்காமல் விட்டுவிட்டது.
அதாவது தேள்களை பொறுத்தவரைக்கும் அவற்றிற்கு 12 கண்கள், ஆனால் அவற்றின் பார்வை திறன் குறைவானது. தலைப்பகுதியில் 2 கண்களும் நெஞ்சு பகுதியில் 5 சோடி கண்களும் உள்ளன. தேள்களின் பார்வை திறன் குறைவாக இருப்பதனால் அவை இரையை அதிர்வு மற்றும் வாசனையை வைத்துத்தான் கண்டுபிடித்தாக வேண்டும். தேள்கள் எந்த உயிரினத்தை இரையாக பிடித்தாலும் அவற்றை திரவ வடிவத்தில் மட்டுமே உட்கொள்ள முடியும். இதனால் பிடிக்கின்ற இரையை நன்கு கொறித்து திரவமாகவே உள்ளே அனுப்புகின்றன தேள்கள். தேளானது இரையை உண்ணும்போது அதன் முகப்பகுதியை நன்கு கவனித்து பார்த்தால் கொடூரமான ஒரு விலங்கை போல காணப்படும். இதன்போது அதன் செரிமான திரவங்கள் அவற்றின் உணவில் ஊடுருவி பின்னர் திரவ வடிவில் சத்துக்களாக உறிஞ்சப்படுகிறது. இனப்பெருக்க நேரத்தில் ஆணுடன் பெண் இணைந்து விடுகின்றது. இதிலும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்றது.
ஒருவித நடனம் மூலமே இனப்பெருக்கச் செயல் நடைபெறுகின்றது. இனப்பெருக்கச் செயல் முடிந்ததும் ஆணுடன் பெண் தேள் இருப்பதை விரும்புவதில்லை. இதனால் தனித்து சென்று விடுகின்றன. பொதுவாக உடலுக்கு வெளியே முட்டைகளை அடைகாக்கும் பூச்சிகளைப் போல் இல்லாமல் தேள் நேரடியாகவே உடலுக்குள் குட்டிகளை உருவாக்குகின்றது. இனப்பெருக்கம் செய்கின்ற பெண் தேள் ஒன்றிலிருந்து 100 குட்டிகள் வரை வெளிவருகின்றது. எல்லா குட்டிகளையும் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு வேறு இடத்துக்கு இடம்பெயரும் ஆற்றல் கொண்டது தேள்கள். தேள்கள் தன்னுடைய முட்டைகளை அதன் உடலுக்குள்ளாகவே வைத்து அடை காக்கின்றன. குட்டிகள் கருவில் உருவாகி பிறகு புழுக்களாக உருமாறும் வரை அதன் உடலிலேயே இருக்கின்றன.
குட்டிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அங்கிருந்தே அவற்றுக்கு கிடைத்து விடுகின்றன. அதனால்தான் குட்டிகள் பிறந்து வளரும் வரை தாயின் முதுகிலேயே பயணிக்கின்றது. குறிப்பிட்ட காலம் வரை குட்டிகள் தாயோடுதான் இருக்கின்றன. பிறகு தாயிடமிருந்து பிரிந்து சென்றும் விடுகின்றன. தனது பாதுகாப்பு குறித்து முன்னெச்சரிக்கை இல்லாத பல குட்டிகள் விஷப்பூச்சிகளுக்கு இரையாகி விடுகின்றது. அப்பூச்சிகளை தமிழில் கொலையாளி பூச்சி எனவும் அழைப்பர். இவை தனியாக பிரிந்து வருகின்ற தேள் குட்டிகளை சமயம் பார்த்து கொன்று தின்றும் விடுகின்றன. தேளின் உடலின் அடிவயிற்றின் மேல் 5 பகுதிகள் மேல் நோக்கி வளைந்திருக்கும். அதன் இறுதி பகுதி டெல்சன் என்று அழைக்கப்படுகின்றது. டெல்சன் என்பது விஷம் உற்பத்தி செய்யப்படும் இடமாகும். டெல்சனின் நுனியில் அக்குலியஸ் எனப்படும் கூர்மையான ஊசி போன்ற அமைப்பு உள்ளது. சுருக்கமாக சொன்னால் இதுவே தேளின் ஆயுத கிடங்கு ஆகும். இரையை பிடிக்க விஷமுள்ள கொடுக்கை ஒரு முறை பயன்படுத்தினால் விஷம் உருவாக 1 வார காலம் எடுக்கும். தன் விஷத்தினை இழக்க விரும்பாத தேள்கள் பெரும்பாலும் தனது இரையை பிடித்துக் கொள்வதற்கு அதன் முன் கொடுக்குகளையே பயன்படுத்துகின்றன. அது முடியாத பட்சத்தில் தான் விஷக்கொடுக்கை பயன்படுத்துகின்றன. தன் எதிரிலே இருக்கும் இரையை பெற்றுக்கொள்வதற்காகவே அவை தமது விஷக்கொடுக்கினை பயன்படுத்துகின்றன. எனினும் மனிதர்களை பயத்தின் காரணமாகவே தேள்கள் கொட்டுகின்றது. எல்லா தேள்களும் விஷம் கொண்டவைதான்.
ஆனால் சில தேள்கள் மட்டுமே உயிரிழப்புக்கு காரணமாகி விடுகின்றது. தேள்களின் விடம் நரம்பு மண்டலத்தை தாக்குவதனால் உயிரிழப்பு ஏற்படுகின்றது. கருந்தேள் இந்த வகையை சார்ந்ததுதான். உலகத்திலே இருக்கின்ற தேள் வகைகளில் அரிசோனா பார்க் என்கிற தேள் அதிக விஷம் கொண்டது. தேள் கொட்டி இறந்து போகின்ற 75% இறப்புகளுக்கு இந்த தேள்கள் தான் பொறுப்பு. தேள்களின் விஷம் சயனைட் விஷத்தை விட பல மடங்கு அதிக விஷம் கொண்டவையாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இரையை பிடிப்பதற்கு மட்டுமே தேள் தன்னுடைய விஷத்தை பயன்படுத்துகின்றது. விஷம் கொண்ட சிலந்திகள், தவளை, பல்லிகள், பூச்சிகள் தான் தேளின் முக்கிய உணவு. உயிருக்கு அச்சுறுத்தல் என்று வரும்பொழுது தற்காப்புக்காக இவை மனிதர்களை கொட்டிவிடுகின்றன. பொதுவாக தேள் இரவில் இரை தேடும் ஓர் உயிரினமாகும். தேள் புற ஊதா ஒளியின் கீழ் ஒளிரும் தன்மை கொண்டது. இந்த ஒளிரும் தன்மை தேள் ஆராய்ச்சியாளர்களின் பணியை கணிசமாக குறைக்கின்றது.
100 வருடங்களுக்கு முன்னர் சுமார் 600 தேளினங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டிருந்தன. இரவில் ஒளிரும் தன்மை கொண்டதால் விஞ்ஞானிகள் இப்போது UV விளக்குகளை பயன்படுத்தி 2000 வகையான தேள்களை கண்டறிந்துள்ளனர். தேள் தீயில் சிக்கி இறந்து போயிருந்தால் அதனுடைய தோல் இருளில் ஒளிராது. மாறாக இயற்கையாக இறந்திருந்தால் பல ஆண்டுகளானாலும் ஒளிரும். கரப்பான் பூச்சியைப் போலவே இந்த உயிரினங்களும் தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சை கண்டறிவதில் திறன் வாய்ந்தவை. மற்ற விலங்குகளுடன் ஒப்பிடும்போது அணுசக்தி தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு இவற்றிற்கு மிக அதிகமாகும். தேள் எந்த சூழ்நிலையிலும் உயிர் வாழக்கூடியவை. அதிகபட்சமாக 2 வருடங்களிலிருந்து 8 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை. இவை 9 அங்குலம் வரை வளரக்கூடியவை. தேள்கள் தொடர்பான இன்னொரு சுவாரஸ்யமான விடயமும் இருக்கின்றது. தேள் கடித்தால் ஆயுள் முழுவதும் இதய செயலிழப்பால் இறப்பு நேரிடும் வாய்ப்பு தடுக்கப்படுகின்றது என இங்கிலாந்தைச் சேர்ந்த லீட்ஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி தெரிவிக்கின்றது. அதில் மேலும் கூறப்பட்ட விடயம், இதயத்தின் இரத்த குழாய்களில் நியோஇண்டிமல் ஹைபர்பிளேசியா என்ற பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புள்ளது. இந்த பிரச்சனை உள்ளவர்களின் இதய இரத்த குழாய்களில் இரத்த செல்கள் புதிதாக வளரும். இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டத்தை அவை தடுக்கும். இதனால் இதய குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இதயம் செயலிழக்கும் அபாயம் ஏற்படலாம். ஆனால் உயிருக்கு ஆபத்தான இந்த பிரச்சனையை சரி செய்ய இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த பிரச்சனை வாழ்நாளில் ஏற்படாமல் இருக்க தேள் உதவுகின்றது. தேள் கொட்டும் போது அதன் கொடுக்கிலிருந்து விஷம் வெளியாகின்றது. அந்த விஷத்தில் மார்கடாக்சின் என்னும் பொருள் இருக்கின்றது. அது இதய குழாய்களில் நியோஇண்டிமல் ஹைபர்பிளேசியா உருவாவதை தடுக்கின்றது. இதன் மூலம் புதிய கலங்கள் உருவாவது தடுக்கப்பட்டு இதயத்தில் அடைப்பு ஏற்படுவது தவிர்க்கப்படுகின்றது. இதய குழாய்களில் புதிய கலங்கள் உருவாவதை மார்கடாக்சினில் உள்ள Kv1.3 என்ற பொட்டாசியம் தடுத்துவிடும். இது தொடர்பான ஆராய்ச்சியில் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்க பார்க் என்னும் தேளில் விஷத்தில் மார்கடாக்சின் அதிகம் உள்ளது. தேள் கொட்டுவதால் மனித உயிருக்கு ஆபத்தில்லை என்ற போதிலும் துடிக்கச் செய்யும் வலி, வீக்கம் ஆகியவற்றிற்கு உடனடி சிகிச்சை தேவை. ஒருமுறை தேள் கொட்டு வாங்கியவர்கள் ஆயுள் முழுக்க இதய பைபாஸ் பிரச்சனையிலிருந்து தப்ப முடியும் என்கிறது ஆராய்ச்சி முடிவு. இது பற்றி பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனின் இயக்குனர் ஆராய்ச்சி பேராசிரியர் பீட்டர் ஸ்வீபர்க் கூறுகையில், தேளின் விஷத்தில் உள்ள மார்கடாக்சினை முறையாக பயன்படுத்தினால் ஆபத்தான இதய நோய்க்கு மருத்துவ பயனை பெறலாம் என்பது உறுதி என்கிறார் அவர். ஆனால் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருந்து
ஒரு சில வகையான இந்த தேள்களில் மாத்திரமே ரசாயன பதார்த்தம் இருப்பதாகவும் ஏனைய தேள்களில் அவ்வாறான இரசாயன பதார்த்தம் இல்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி. இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு முதலில் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.